எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா. மாயா டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் இப்போது இந்த நேரத்தில் நான் ஏன் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான ரீசன் தான். இப்போது டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. நான் ஏன் இந்த நேரத்தில் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஆன்சைட்டியால் நான் ரொம்ப சஃபர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும். எப்போவுமே ஆன்சைட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக கூட எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடலாம். அந்த டேவை எப்படியாச்சும் ஏதாவது ஒரு வகையில் கடந்துடலாம். ஆனால் நைட் டைம் அப்படின்னு வரும்போது ரொம்ப கஷ்டம். ஏன் நைட் டைமில் கஷ்டம்னா, நம்ம வேறு எதையும் நம்ம யோசிக்க மாட்டோம். வேறு எந்த வேலைகளையும் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம ஒரே இடத்துல நம்ம இருக்கிறதால ஒரே இடத்துல படுத்திருப்போம், இல்லை ஒரே இடத்துல நம்ம உட்காந்துட்ருப்போம். அதனால அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு அந்த டைமில் தான் ரொம்ப அதிகமாக காட்டும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள், நம்ம யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே கூட நைட் டைமில் தான் நமக்கு நம்ம மைண்டில் வரும். அதனால நமக்கு நிறைய அந்த டைமில் ஆங்ஸைட்டி அதிகமாகிடும். ஸோ அப்படி அதிகமாகிறதால என்ன ஆகும்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல ஒரு 5 சிம்டம்ஸ். அந்த 5 சிம்டம்ஸுமே ஒரே டைமில் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அண்ட் எனக்கும் அப்படி தான். இப்போது இந்த செகண்ட் என் ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு என்ன தோணும்னா, ஐயோ நம்ம ஹார்ட் நமக்கு நின்றுட போதோ, நம்ம ஹார்ட் நம்மளை மீறி, நம்ம கண்ட்ரோல் மீறி பீட் ஆகுறது நம்மளாலே நம்ம காதால் கேட்க முடியும் போது நம்மளுக்கே நமக்குள்ளே ஒரு பயம் ஏற்படும். அண்ட் உடம்பு ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி பதட்டம், எதையோ பார்த்தா பயந்த மாதிரி ஒரு பதட்டம் ஏற்படும். இப்போ இந்த செகண்ட், இந்த மூமெண்ட் எனக்கு அப்படி தான் இருக்குது. அண்ட் என்னால் இப்போ இப்படி உட்கார முடியல, படுக்க முடியல, நிற்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. மூச்சு நமக்கு விடுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளோட இந்த செஸ்ட் ஏரியா ரொம்ப டைட்டாக, நமக்கு ரொம்ப ஒரு பெயின் மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நமக்கு ஏற்படும். எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. நான் ஏன் இதெல்லாம் இப்போது இந்த நேரத்தில் நான் ஏன் பதிவிடுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நான் உங்களோட அட்டென்ஷன் எனக்கு வேணும்ன்றதுக்காக கிடையாது. நான் பதிவிடுறதுக்கான காரணம் என்னென்னா, பார்த்துட்ருக்க நீங்களோ, உங்களுக்கோ, இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவதோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவதோ ஆன்சைட்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்கள நீங்கள் கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைமையில், இந்த மாதிரி சடனாக அண்ட் நைட் டைமில் எஸ்பெஷலி ஏற்படுற ஆன்சைட்டிக்கு எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் தான், ஒரு 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 சூழல் தான். அந்த டைமில் யாராவது சத்தமாக பேசுகிறதோ, இல்லை அதிர்ட்டி பேசுகிறதோ, இல்லை தேவையில்லாத வாக்குவாதங்கள் எங்ககிட்ட பண்ணுறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் எங்களால் ஓவர் கம் பண்ண முடியாது. இன்னும் அதிகமாக்கிடும். ரொம்ப அதிக வேதனையை தரும். அதை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏற்பட்டுடும். அண்ட் எனக்கும் அப்படி தான் இருக்கும். பட் எனக்கு என் ஹஸ்பண்ட் அண்ட் என்னோடய டாட்டர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு எவ்ரிடே நைட் அவங்க அவங்க எனக்கு ஒரு அமைதியான சூழல் உண்டு பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சமயத்தில் அவங்க கூட அதிகமாக சத்தமாக பேச மாட்டாங்க. ஸோ நான் இது ஏன் இந்த நேரத்தில் பதிவிடுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களை சுற்றி யாருக்காவது இந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு அவங்கள மேக் ஷுர் அவங்கள கம்ஃபர்டபுள் பண்ணுங்கள். அவங்கள கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கோங்க. அண்ட் இல்லை உங்களுக்கு அப்படி யாரும் இல்லை உங்களை சுற்றி அப்படின்னா, நீங்களே உங்களை காமாக வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கு அது அது என்னால் 100% உணர முடியும். ஏன்னா நான் வெறும் வார்த்தையால் மட்டும் ஆன்சைட்டி பற்றி நான் பேசலை. அது எனக்கு அது வெறும் வார்த்தைகள் கிடையாது. என் உள்ளபூர்வமாக நான் உணர்ந்த என் எமோஷன் தான் இது. ஏன்னா இந்த செகண்ட் நான் ஆன்சைட்டியால் நான் இப்போது துன்பப்பட்டுட்ருக்கேன். இப்போ உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். பட் என் உடம்புக்குள்ளே அவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. அவ்வளோ பெயின் இருக்குது எனக்கு. எனக்கு அவ்வளோ இருக்குது. நான் இப்போ பொதுவாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவான விஷயங்களை தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். நானும் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் சொல்லணும்னு தான் நினைப்பேன். அதுக்காக தான் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால்
எனக்கு இப்போ இது முடியல அப்படின்னாலும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, திருப்பி நான் அதை உங்களுக்கு நான் மேக் ஷூர் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு அவேர்னஸாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் என் நோக்கம். அதுக்காக மட்டும்தான் நான் இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இல்லை எந்த சிம்பத்தி கிரியேஷனுக்காகவோ, இல்லை நான் இது ஜஸ்ட் வார்த்தைக்காகவோ, இல்லை ஒரு சப்ஸ்கிரைபர் லைக்காகவோ சத்தியமாக கிடையவே கிடையாது. இல்லைன்னா நான் இந்நேரம் இதை உட்காந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அண்ட் யா, கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க, எல்லாமே சரியாக போயிடும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயந்தான், அண்ட் நான் பண்ணுற ஒரு விஷயந்தான். நமக்கெல்லாம் சரியாக போயிடும். சீக்கிரம் நம்ம பேக் டு ஃபார்ம் நம்ம நல்லா ஆகிடுவோம். நமக்கு எதுவும் ஆகாது. நம்மளோட பாடி அண்ட் நம்ம மைண்ட் நம்மளை சொல்கிறத கேட்கும். கண்டிப்பாக நம்ம சொல்கிற வார்த்தைகள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்களும் சேஃபாக இருங்க. இந்த மாதிரி ஆகிறப்போ, மூச்சு வாங்குறப்போ, பதட்டம் ஆகுறப்போ, உங்களுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகிறப்போ தயவு செஞ்சு நிதானமாக இருங்க, சைலண்ட்டாக இருங்க, பேசாதீங்க நிறைய. நான் இப்படி இருந்தாலும் நான் பேசக்கூடாது தான், ஆனாலும் நான் இது உங்களுக்கு சொல்லியே ஆகணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இது பண்ணிக்கிட்டு நான் இந்த வீடியோ நான் போடுறேன். அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே சேஃபாக இருங்க. சீக்கிரமாக நானும் ரிக்கவரி ஆகணும், நீங்களும் ரிக்கவரி ஆகணும் அப்படின்னு நான் காட் கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு அது உபயோகமாக இருந்தால் மட்டும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வர நாட்களில் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நம்மளை பாசிட்டிவ் ஆக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆன்சைட்டியிலேருந்து நம்ம சீக்கிரமாக வெளியே வரத்துக்கான எல்லா முயற்சிகளையும் சேர்ந்து நம்ம பண்ணலாம். அண்ட் கூடவே நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் வெயிட் லாஸ்க்காக. கண்டிப்பாக நம்ம அதையும் நம்ம தொடங்கலாம். நம்ம சேஃபாக எல்லாத்தையும் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம சீக்கிரமாக வாழலாம். அண்ட் தேங்க்யூ.